ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் டெக்கேட் ஆஃப் த டெத் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஜோம்பி ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஒரு நாள் கடலில் போயிட்டுருக்காரு, கடலில் போயிட்டுருக்காரு. வழியில் கடத்தல்காரங்க ஒருத்தரை கடத்திக்கிட்டு அப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்ககிட்டருந்து அவங்கள காப்பாற்றி அவர் சொந்த ஊருக்கு விடலான்ட்டு அந்த சொந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊர் பார்த்தா ஒரு தீவு. அங்கே பார்த்தா நிறைய ஜோம்பியெல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அங்கே ஜோம்பியெல்லாம் நிறையா அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் அந்த தீவுக்குள்ளே ஜோம்பி வந்திருக்கும். ஆஹா, ஜோம்பிகிட்ட மாட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுலேருந்து சண்டை போடுறாரு. அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது, அவங்க ஃபேமிலி நம்பர்ஸ் பற்றி தெரிய வருது. இப்போ இறுதியில் இவர் எப்படி ஜோம்பிக்கிட்டு இருந்து தப்பிக்கிறாரு, அந்த ஃபேமிலி நம்பர் யார், அவங்கள எப்படி இவர் அடையாளம் கண்டார், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த ஜோம்பி வர சீன்ஸ்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் விஷுவல் ஆஃப்டரில் பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லாவே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. படத்தில் அந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு தங்கச்சி ஃபீல் இருக்கும், அந்த ஃபீலில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. படத்தோட டூரேஷன் டைம் ரொம்ப குறைவு, 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதனால் ஈஸியாக படம் பார்க்குறது நல்லாவே இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் இவங்க போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அந்த ஜோம்பியில் காமிக்கிற விதம், ஜோம்பி எப்படி உருவாகுச்சு அப்படி இப்படின்ட்டு நிறையா ஒரு சில சீன்ஸ்லாம் நம்மளை ரசிக்க வச்சுருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமாக வர ஜோம்பி படம் மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்குது, ஏன்னா டேக் ஆஃப் ஆகிறது டைம் எடுத்துக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்ன செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்தளவுக்கு இல்லை. அதனால் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. வழக்கமாக வர ஜோம்பி படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெம்ப்ளேட்டில் தான் கடைசியாக கிளைமேக்ஸும் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஒரு சில அப்படி இப்படின்ட்டு ஒரு சில வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தவிர்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, இந்த படம் மொத்தத்தில் எப்படி சூப்பராக சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.